இந்த வாரம் நடந்தா எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா நண்பர்களே? சமையல் ஆரம்பமாகட்டும். முதல்ல நம்ம செத் ரோலின்ஸ் ரிங்குள்ள வந்து விஷன் டீமை நான் தான் உருவாக்குனேன், அதை அழிக்க போறதும் நான் தான் சொல்லுவாரு. உடனே அங்க நம்ம பிராக் லெஸ்னர் வராரு, உள்ள புந்து எல்லா மாஸ்க் மணியும் அடிச்சு போடுறாரு. ஓ மாமே கைகால கதகளி ஆடி நீ பார்த்தது இல்ல, இன்னைக்கு வந்து பெரிய அப்பா. அப்போ செத்க்கும் பிராக்கும் தான் ரெஸ்லமேனியால மேட்ச்னு பார்த்தா அங்க ஓப்பா ஃபெமி வராரு. அப்புறம் ஓப்பா நம்ம பிராக்க அடிச்சு போட்டுருவாரு. அப்புறம் கால் தூக்கி பிராக் நெஞ்சில வச்சு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிடுவாரு. என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? பிராக் ஃபேன்ஸ் இத பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆயிருப்பீங்களா? மூஞ்சில சமக்குறதுனா நெஞ்சில சமக்குற, ஏன் சமக்க வேண்டியதானே? பண்ணி பண்ணி. அப்போ நம்ம ஏலியே நைட் என்னடா பண்ணுவாரு பாவம்? சந்தோஷமா நீ ஓனர் இல்லையா? ஓடடே. அப்புறம் அமெரிக்கானோஸ்க்கு ஒரு மேட்ச், அதுல கேபிள் தோத்துட்டாரு. அப்புறம் நம்ம ரோமன் வராரு. இங்க இருக்கிற எல்லாருமே என்னோட ஃபேமிலி தான் சொல்றாரு. இங்க நிக்கிறவங்க பூரா சித்தப்பன் பெரியப்பன் அண்ணன் தம்பி எல்லாம் பங்காளிங்கவே. அப்புறம் நம்ம டான் ஹவுசன் வழக்கம் போல வந்து டி-ஷர்ட் சேல் பண்றாரு. அப்படியே வியாபாரி மாதிரியே பேசுறீல, அதுக்குன்னு அந்த கேரக்டராவே மாறிடாத. இவரு டி-ஷர்ட் நல்லா விக்குதுங்கிறதுக்காக இதையே பண்ண வச்சா எப்படி மாமா? சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறியா? இவரும் காமெடியை விட்டுட்டு வியாபாரி ஆயிட்டாரு. எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. அப்புறம் பேக் ஸ்டேஜ்ல பிளட் லைன் சிஎம் சார் பத்தி பேசுறாங்க. இவன்லாம் ஏமாத்திர முன்னாடி பண்ணி போய் என்னது? அப்புறம் பேலிக்கும் ஏ ஜேலிக்கும் ஒரு மேட்ச், அதுல ஏ ஜேலி வின் பண்றாங்க. It's the biggest piece of dog shit. அப்புறம் பெக்கி வந்து ஏ ஜேலியை பொழந்துட்டு போயிருவாங்க. அப்புறம் பெண்டாக்கும் டிராகன் லீக்கும் ஒரு மேட்ச், அதுல பெண்டா வின் பண்ணிட்டாரு. அப்புறம் பால் ஹேமன் விஷன் டீம் கிட்ட நம்ம கிட்ட பவர் இல்ல, சோ நமக்கு டைட்டில் வேணும்னு சொல்றாரு. அண்ணாச்சி கடையில 10 மணிக்கு மேல கடை விட்டுருவான், அப்ப எடுத்துக்கலாம். சோ யூசோஸ் கிட்ட இருந்து டைட்டில் வின் பண்ண சொல்றாரு. தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க, கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. அப்புறம் நம்ம ராண்டி ஸ்கிரீன்ல வராரு. சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? போன்ல யார்கிட்டயோ பேசிட்டே இருக்காரு. யாரு? பூமிநாதன். எந்த பூமிநாதன்? பாடிகார்ட் பூமிநாதன். பாஸ் உங்களை கேட்கல பாஸ், போன்ல பேசுறது யாரு? அப்புறம் பேக் ஸ்டேஜ்ல டான் ஹவுசன் நியூ டேல ஜாயின் பண்ணிக்கிறதா சொல்றாரு. அது சரி. கோபி முடியாதுன்னு சொல்லுவாரு. சோ அவர் கர்ஸ் பண்ண போகும்போது கோபி வாலர் உள்ள தள்ளி விட்டுருவாரு. அட பரதேசி நீ ஏன்டா குறுக்க வந்த? அப்புறம் ஸ்டெஃபானிக்கும் ராக்கேலுக்கு ஒரு மேட்ச், அதுல ஸ்டெஃபானி வின் பண்றாங்க. அப்புறம் எல்ஏ நைட் யூசர்ஸ் கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஆனா பிளட் லைன் திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்லுவாரு. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. இது நல்லா இருக்கு. அப்புறம் ரோமனும் சிஎம் சாரும் ப்ரோமோ பேசுறாங்க. அப்ப ரோமன் என்ன எப்பவுமே பார்ட் டைமர்னு சொல்ற, அதிகமா சம்பளம் வாங்குறவங்க பார்ட் டைமர் ஆதான் இருப்பாங்க, நம்பிக்கை இல்லனா உன்னோட பொண்டாட்டியை கேட்டு பாருன்னு சொல்லுவாரு. அப்புறம் ரோமன் டேங்க வயசானவன் சொன்னது டேங்க் அவர் அடிச்சிருவாரு. யார் உயிரை யார் எடுக்கிறாங்கன்னு நாளைக்கு பாரு. ஆனா இந்த ஸ்டோரி லைன்ல தான் எதுக்கு அப்பா திட்டுறாங்க, எதுக்கு அடிக்கிறாங்கன்னு ஒண்ணுமே புரியல.